Hi friends, Kishore Pakadam to Krishna. In the video பதில நம்ம டாப் 500 சம் சீரிஸ்ல வீடியோ நம்பர் 47 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீனா 46 வீடியோ பத்தி நம்ம வந்து கொடுத்திருப்போம். சோ இது வந்து பார்த்தீனா 47வது வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 89, 78, 86, 80. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து தவறான எண் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ராங் டேர்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தவறான எண் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு எப்படி நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வந்து மாறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்கள்ல, அதே மாதிரி தான் இங்கும் வந்து பார்த்தோன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ எது வந்து தவறாக இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த சம்மு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த 80 சம்திங்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 89 அப்புறம் 78 குறையுது, மறுபடியும் 86 மாதிரி இருக்குது, மறுபடியும் 80 குறைஞ்சிருக்கு, மறுபடியும் 85. இந்த மாதிரி ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகரித்து அப்படி வந்தாலே 1 to 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 89, அடுத்து 1 to 1 பாருங்கள் 86, அடுத்து 1 to 1 பாருங்கள் 85, அடுத்து 1 to 1 பாருங்கள் 83. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணதும் பாருங்கள், இல்லை ரவுண்ட் பண்ணாது ஏதோ ஒன்று செக் பண்ணுங்கள். இப்போ ரவுண்ட் பண்ணாதது பாருங்களேன், 78, அடுத்து 80, அடுத்து 82, அப்படியே 2 ஆட் ஆகிட்டே போதா? அப்போ இதுவும் வந்து பார்த்தோன்னா இது எப்படி எந்த ஃபார்முலா கொடுக்க பாருங்கள், 89, 86, 85, 83. இது என்ன ஆகுது, அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வருதா? அப்போ 2 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது 2 ஆட் ஆகுது. இந்த ரவுண்ட் பண்ணாதது இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஆட் ஆகுது. ரவுண்ட் பண்ணது வந்து 2 கழிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் 85க்கு அப்புறம் 83 இருக்குது. அப்போ 2 வந்து கழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 89லேருந்து 2 கழிச்சா 87. ஆனால் இங்கே 86 கொடுத்துருக்காங்க. ஓகே, 87ன்னு வச்சுக்கிட்டா 87ல் 2 போச்சுன்னா 85, 85ல் 2 போச்சுன்னா 83. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ என்னது, இங்கே 87ன்னு தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் இங்கே எது தப்பாக கொடுத்துருக்காங்க, 86ங்கிறது தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, ஆப்ஷன் பி 86. ஆப்ஷன் பி 86. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு 87 தான் வரணும், ஆனால் 86 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுங்களா இந்த ஃபஸ்ட்டு சம்மு? ஸோ இந்த மாதிரி வந்து தவறான எண் அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஓகே, இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் பாருங்கள், 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. எதுக்கும் 300க்கும் 600க்கும் நடுவில் 7ஆல் மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனைன்ட்டு. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம எப்படி போகலான்னா, இந்த 300ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த 300 வரைக்கும் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா அப்ராக்சிமேட்டாக பார்த்தா போதும். 7ஆல் டிவைட் ஆகுது பாருங்கள், 4 7 28. ஓகேங்களா? மீதி 2, 20ல் எத்தனை, 2 7 14 வரும். ஓகே, மீதி அந்த புள்ளி வச்சுலாம் நீங்கள் போட வேணாம். 42 இது வந்து பார்த்தோன்னா 7ஆல் டிவைட் ஆகிறது இருக்குது. இது அப் டு 300 வரைக்கும். அடுத்து 600 இருக்குது. 600 வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் எடுத்துங்க, 600 வரைக்கும் 7ஆல் டிவைட் ஆகிறது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 7, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 7 56, மீதி 4, 5 7 35. அப்போ 85 7 வந்து பார்த்தோன்னா இருக்கும். அப்போது நல்லா பாருங்கள், 600 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 85 இது வந்து பார்த்தோன்னா 7ஆல் டிவைட் ஆகிறது இருக்குது. ஆனால் நமக்கு 1 to 600 கிடையாது, 300 to 600 தான். கரெக்டுங்களா? இதே வந்து பார்த்தோன்னா 1 முதல் 600 வரை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்போ 600 7ஆல் டிவைட் ஆகும்போது 85 எண்கள் வகுபடும், 7ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே 300லேருந்து தான் கேட்குறாங்க. அப்போ 300 வரைக்கும் நம்ம மொத்தம் 42 7ஆல் டிவைட் ஆகுது இருக்குது. அப்போ அந்த 42 இந்த 85ஆல் என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். ஏன்னா இந்த 85ங்கிறது என்னது, 1 to 600க்கு தான் 85. ஏன்னா 600 டிவைட் பை 7ன்னு போடுறோம்ல. அப்போ 1 to 300 600 வரைக்கும் மொத்தம் 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 85 இருக்குது. ஆனால் நமக்கு 1 to 600 தேவைப்படாது, 300 தான் கேட்குறாங்க. அப்போ 300 வரைக்கும் 42 இருக்குது. அப்போ அந்த 42 கழிச்சு விட்றணும். அப்போ 85ல் 42 போச்சுன்னா நமக்கு எத்தனை, 3 2 23. அப்போ ஆன்சர் 43. அப்போ ஆன்சர் 43. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த 300 வரைக்கும் 7ஆல் டிவைட் ஆகிறது எதுவோ அதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டால் தான் இந்த பிட்வீன் கேப்பில் இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ 85ல் 42 போச்சுன்னா நமக்கு 43. அப்போ 43 நம்பர் வந்து பார்த்தோன்னா 7ஆல் டிவைட் ஆகிறது இருக்கும். கிளியரா? புரிஞ்சுங்களா எப்படி போடுறேன்னு? ஓகே, அடுத்தது தேர்டு சம்மு. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு
ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? இந்த கேள்வி வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 156. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி நான் ஒரு மாடல் உங்களுக்கு இது நடத்தியிருப்பேன். ஆல்ரெடி இந்த ஒரு மாடல் இதே சம் அப்படி நடத்தியிருப்பேன். ஆனால் அது வந்து ஆப்ஷன் வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது வேறு எக்ஸாமில் கேட்டது. அதே சம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 எக்ஸாம், எனக்கு தெரிஞ்சு 3-4 எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால இந்த இதில் உங்களுக்கு எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஓகே ரீகால் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த சம் நான் நடத்தியிருப்பேன் பாருங்கள். ஓகேங்களா, எந்த வீடியோ பதிவுன்னு தெரியல, பட் 156ங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த சம் அப்படி நடத்தியிருப்பேன். அப்போ இந்த சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நடத்தினதை நீங்களோட பார்த்துட்டு நல்லா போட்டு பார்த்துங்க. ஏன்னா இது வந்து நமக்கு என்னது ரிப்பீட்டடாக கேட்குறதுனால. ஓகே, இது ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது 4th சம். ஓகே, 4th சம் பாருங்கள். அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் வந்து பார்த்தோன்னா R = 4%, N = 1.5 years. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா வட்டி கணக்கிடுறாங்களா? இப்போ இது அரையாண்டு வட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா? பி வேல்யூ நமக்கு எவ்வளவு? 5000. அரையாண்டுனால என்ன சொன்னேன் நான்? ஆர் வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆர் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4%ங்கிறது 2%ன்னு எடுத்துக்கணும். என் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ரூலு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். இந்த காலாண்டு வந்து அடுத்த 50வது வீடியோ பதிவில் வந்து நான் காலாண்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, அது அப்படியே 4ஆல், இப்போ இங்கே 2ஆல் பண்ணுறது அங்கே 4ஆல் பண்ணுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. 4ஆல் டிவைட் பண்ணுவோம், 4ஆல் பெருக்குவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, அந்த காலாண்டு வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு 50வது பார்ட்டுக்கு அப்புறம் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அது நான் அதை அடுத்தது கொடுப்பேன் நான். சரிங்களா, ஏன்னா இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டா கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்படிங்கிறனால தான். சரிங்களா, அடுத்த 50ல் வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாடல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. இது வந்து 2%. இந்த N = 1.5 years இருக்குல்ல, இது வந்து 3 வருஷமாக மாறிடும், 3 years மாறிடும். அப்போ 2%. இது வந்து பார்த்தோன்னா அப்படி டபுள் ஆச்சுன்னா 1.5 years அப்படிங்கிறது என்ன நமக்கு 3 years மாறிடும். ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? R = 2%. ஓகே, N = நமக்கு எவ்வளவு? 3 years. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணோம், அரையாண்டை வந்து பார்த்தோன்னா அரையாண்டு சம்ம வந்து நம்ம ஒரு முழு ஆண்டுக்கு மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம எப்போ போல் போட வேண்டியதான். இயர்ஸை டபுள் ஆக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம்? 2ல் ஒரு பங்கு மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதாவது 4%னா 2%. 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம், இது 2ஆல் பெருக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எப்பயும் போல் 5000 இன்ட்டு இந்த 2%ங்கிறது எப்படி போடுவோம்? நம்ம 2/100ன்னு போடுவோம். அப்புறம் 102/100ன்னு போடுவோம். கரெக்டுங்களா? 2% எப்படிப்பா போடுவோம்? 2/100. இது எப்படி போடுவோம்? 102/100 தானே போடுவோம். 100 + 2 102, 102/100. அப்போ 102/100, 102/100 எத்தனை டைம் போடணும் நம்ம? 3 years. N = 3 years. அரையாண்டுங்கனால என்னோடய வேல்யூ 1.5 years. ஆனால் அது 3 years நம்ம மாற்றிக்கணும். என்னடா டபுளாக இருக்குன்னா 3 years. அப்போ 3 தடவை போடணும். அப்போ 102/100. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அடித்து போடணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே அடித்து போடலாமா? ஓகே, 2ஆல் அடித்து போடுங்க, 51. நீங்கள் எப்படி வேணால் அடித்து போட்டுங்க. ஓகேங்களா, இதை 2ஆல் அடித்து போட்டால் நமக்கு 50ன்னு வரும். ஓகே, இது 2ஆல் அடித்து போட்டால் 51. இது 2ஆல் அடித்து போட்டால் 50. இது 51, இதுவும் 50 தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 0க்கும் இந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒரு 5 இருக்குது, இந்த 5 கேன்சல் பண்ணிட்டேன். மீது என்ன இருக்குது நமக்கு? 51 × 51 × 51. கீழே 25 இருக்குது. ஓகேங்களா, அப்போ 51 × 51 × 51 என்ன வரும் பாருங்கள். வரும் சரிங்க, 51 × 51 × 51. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது? இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1,32,651 வரும். ஓகேவா, கீழே வந்து பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 5 5 25 / 25. அப்போ இது என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் 25ஆல் நீங்கள் வந்து வகுக்க போகிறீங்க. ஸோ 25ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 5306.04ன்னு வரும். இந்த 1,32,651 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5306.04ன்னு வரும்.
ஓகேங்களா? நீங்கள் இதை அடித்து போட்டு பார்க்குறீங்களா? ஓகே, எனக்கு இடம் பத்தலை. ஓகே, நானே அடித்து போட்டு கட்டா. இதுவரையும் புரிஞ்சிச்சுல்ல? இதுவரையும் புரிஞ்சிச்சில்ல? இதெல்லாம் பெருக்கி போட்டால் என்ன ஆன்சர் வரும் தெரிஞ்சா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். 1,32,651 டிவைடட் பை 25. ஓகே, டைரெக்டாக 25 அடித்து போடலாமா? ஓர் 25. ஓகே, 135 எத்தனை 25 இருக்கும்? 5 25 125. ஓகேங்களா? மீதி 7. 7ங்கும் போது எத்தனை வரும் நமக்கு? 76. 76ல் எத்தனை வரும் நமக்கு? 25 75. மீதி 1. மீதி 1 வரும்போது நமக்கு 15 தான் வரும். அப்போ போட முடியாது. அடுத்து இன்னொன்று எடுத்துக்கணும், 151. அப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோமா? அப்போ 0 போட்டுக்கணும். அப்போ 151ல் எத்தனை வரும்? 6 தடவை வருமா? 6 25 150. ஓகே, மீதி 1. மீதி 1ன்னு இருக்குது. அப்போ 1ஓட வந்து இன்னொரு 0 சேர்த்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வராது. அப்போ இன்னொரு 0 சேர்த்துறோம். அப்போ தான் 100ன்னு வரும். அப்போ 100ன்னு வரும்போது 4ன்னு போடும். அப்போ 0 4. ஏன்னா 2 0 ஆட் பண்ணுறோம். ஒரு 0க்கு வந்தால் ஓகேங்களா? 2 0 வரதுனால 0 போட்டு தான் போடணும். நம்ம ஒரு 0க்கு நான் புள்ளி வச்சுக்கிட்டேன். இன்னொரு 0 வரதுனால அந்த 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா 2 0 நம்ம போடுறோம். மீதி 1ன்னு வரும்பா கடைசியாக. இந்த 1 வந்து அப்படியே விட முடியாதுல்ல. அது பக்கத்தில் ஒரு 0 போட்டுறோம் அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும். இன்னொரு 0வும் போடுறோம். ஏன்னா 10ங்கிறது அடங்காது. இன்னொரு 0 போடுறனால தான் இந்த பக்கத்தில் ஒரு 0 போட்டு அந்த 4 தடவை 4 25 100. அப்போ 5306.04. இதோட நம்ம என்ன பண்ணணும்? கடைசியாக அசலை கழிக்கணும்ல, அதை மறந்துடக்கூடாது. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் அசலை கடைசியாக கழிக்கணும். அப்போ 5000 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும் நமக்கு? 04 அப்படியே வரும். இந்த இடத்துல 306. அப்போ 306.04 இல்லையா? இந்த 5306ன்னு வருதுல்ல, இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 306, அந்த 5306 அதோட 5000 கழிச்சா 306. அப்போ 306 சம்திங்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இதாக இருக்குது. அப்போ இதோட நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனால் அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னு கேளுங்களேன், நான் இங்கே பாருங்கள் 306.50 இருக்குது. அப்போ 5 வருமாங்கிறத நமக்கு ஒரு கணிக்கணும். 5 0 வருமா இல்லை 04 வருமான்ட்டு. அதே 306 தான். அதுக்காக தான் புள்ளி வச்சு நம்ம அடுத்ததுக்கும் போடுற மாதிரி இருக்குது, வேறு வழி கிடையாது. கிளியரா? புள்ளி வச்சு போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆன்சர் எல்லாமே நியர்பையில் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம போட்டு தான் ஆகணும். இது எப்படி போட்டோன்னு புரிஞ்சிங்களா? ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த சம். புரிஞ்சிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது 5th சம். ஸோ இந்த சம் பாருங்கள். அசல் ரூபாய் 46,000 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ நம்ம சாதாரண வந்து ஒரு தனி வட்டியில் கேட்ட ஒரு சம் தான். இந்த சம்மை பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா இந்த சம் ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தாங்க, அதனால் இந்த சம்மும் எடுத்து வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், பி மதிப்பு எவ்வளவு நமக்கு? 46,000. ஓகே, அடுத்தது என்னோட மதிப்பு எவ்வளோ நமக்கு? 1 வருஷம் 9 மாதம். 1 இயர் 9 மாதத்துக்கு 9/12. 1 வருஷத்துக்கு 1 போட்டேன், 9 மாதத்துக்கு 9/12. இந்த 9/12 அடித்து போடலாமா? 3 9 4 12. அப்போ 1 3/4 எழுதிக்கலாம். இதை நம்ம பின்னமாக மாற்ற 4 4 4 7 7/4. ஓகே, என்னோடய வேல்யூ வந்து பார்த்தா நம்ம 7/4ன்னு போட்டோம். ஓகே, அடுத்து ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதான் கேள்வியை கேட்குறாங்க. ஏ மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, எவ்வளவு நமக்கு? 52,440. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம தனி வட்டி தானே. அப்போ எஸ்ஐ = பிஎன்ஆர் / 100. இப்போ எஸ்ஐ வேல்யூ நமக்கு தெரியுமா? எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எஸ்ஐ வேல்யூ கொடுக்கல, ஆனால் அசல் தெரியும், மொத்த தொகை தெரியும். அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சிடும். அப்போ 52,440 இங்கே போகிறோம் பாருங்கள். 52,440 46,000 கழிங்க, என்ன வரும்? 440 52 6 போச்சுன்னா 6 6,440. அப்போ 6,440 தான் என்னது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பி மதிப்பு எவ்வளோ நமக்கு? 46,000 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 7/4. 7/4 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது. அப்போ கீழே ஒரு 100 இருக்குது, இன்ட்டு 100. அப்போ ஆறு மதிப்பு மட்டும் வேணும்னா இது எல்லாத்தையும் அந்த கொண்டு போயிடலாமா? அப்போ 6,440 இந்த 4 × 100 மேலே வந்துடும். 4 × 100
கீழே 46,000, 46,000 கீழே வந்துடும், அந்த 7 கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல், அப்போ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல். மீதி என்ன இருக்குது நமக்கு? ஓகே, ஒரு நாள் 4, சரி 2 4, இது 23 2 46. ஓகே, ஓரே 7, இந்த 644 அடித்தோம்னா என்ன வரும் நமக்கு? 8 7 56, மீதி 56, 9 7 போடலாம், 9 7 63, மீதி 1, 2 7 14. இப்போ 92 இருக்குது, இங்கே 23 இருக்குது, ஓர் 23 23, 92 வந்து பார்த்தோன்னா நான் 23 92. அப்போ ஆன்சர் இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 4 2 8, ஆன்சர் 8%. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், தனி வட்டியை நம்ம தனியாக பிரிக்கணும், அவ்வளோதான். மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா தனி வட்டி கிடச்சிடும். அதே மாதிரி இந்த 1 வருஷம் 9 மாதம் அந்த மாதத்தை வச்சு கேட்டாலுமே நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். அந்த 1 வருஷத்துக்கு 1ன்னு போட்டு 9 மாதத்துக்கு 9 பை 12 போட்டு அதை பின்னமாக மாற்றி அதையும் இங்கே கொண்டு வந்துக்கணும். அப்போ 6 வேலையை வேணும், இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு ரீகால் பர்பஸாகவும் இருக்கும். இது 2 3 விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த ஆரம்பத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், அதனால் அந்த சம்மு நம்ம கொடுத்துருக்கோம். இது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. புரியுதுங்களா? கன்ஃபியூஷன் ஆகிடும். என்னடா வருஷத்தை வந்து பின்னமாக கொடுத்துருக்காங்க, இல்லை வருஷத்தை வந்து மந்த்தாக கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. கிளியரா? ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம 5 சம்மு நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்த 5 சம்முமே பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு உங்களுக்கு புதுசாக நம்ம வந்து இது சொல்லியிருப்போம், நம்ம தவறான எண் கேட்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எப்பயும் போல் போடுறது தான், அதில் எது தவறுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடைப்பட்டதில் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த முன்னாடி இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 300 7ஆல் டிவைட் பண்ணுறோம், 600 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டு அந்த 300 7ஆல் டிவைட் பண்ணுறது எவ்வளோ வருதோ அதை வந்து என்ன பண்ணணும், 600 7ஆல் டிவைட் பண்ணுறதோட கழிக்கணும். மீதி வர வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். அப்போ 43. ஓகேங்களா? அடுத்து தேர்டு சம் வந்து பார்த்தோன்னா இந்த கடிகாரம் சம். இந்த கடிகார சம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதே சம் நான் நடத்திருக்கேன். இந்த சம் நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோ பதிவு எடுத்து போட்டு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு டைம் போட்டு பார்த்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஆன்சர் 156 156 156. 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை. அப்போ 24 மணி நேரம் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோன்ட்டு போடுறாங்க. அதான் ஒரு நாள், ஒரு நாளில் அப்படின்ட்டு. ஒரு நாள் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்துக்கு வரும்போது 156ன்னு வரணும். இதே 1 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு கேட்காம 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு, இல்லை 2 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா? அந்த சம் நடத்திருக்கல அந்த ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நடத்திருப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் பர்பஸாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த என்னோட வேல்யூ வந்து நமக்கு இந்த மாதிரி பின்னமாக கொடுத்துருந்தாலும் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். இப்போ 1.5ங்கிறது அழகாக 3ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே 1.5ங்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது நம்ம அரையாண்டுலேருந்து முழு ஆண்டுக்காக மாற்றும் போது 3 வருஷமாக மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம்ல. அடுத்து ஃபோர்த்து சம். இந்த மாதிரி நம்ம வந்து காலம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்கும்போது நம்ம அசலையும் மொத்த தொகையும் கழித்து அந்த வட்டி எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் நம்ம கொண்டு வந்துட்டு ஆரோட வேலையை கண்டுபிடிக்கிறது தான். இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கோகிருஷ்ணன். தேங்க்யூ.